தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். அதுவும் புதிதாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நாளை தமிழகத்தை ஆள வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கனவாக இருக்கிறது. அந்த கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் தமிழகம் முழுவதும் மக்கள் அனைவரும் ஒரே கருத்தோடு தங்களுடைய பணிகளை ஆற்றுவதற்காக அரும்பணி ஆற்றி வருகிறார்கள். குறிப்பாக சென்ற இடங்கள்லாம் எல்லோரும் சொல்வது ஒரே கருத்து தான். 18 வயதிலிருந்து 45 வயதிலும் இருக்கின்ற 100% டிவிகேவுடைய தலைவர் வெற்றி தளபதி நாளை தமிழகத்தை ஆள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் அவருடைய சுற்றுப்பயணம் சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நாங்கள் நடத்துவதற்கு பல்வேறு விதிமுறைகளின் காரணமாக குறிப்பிட்ட மக்களைத்தான் காண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆகவே மற்றவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடுகள் அதுதான். மற்ற இயக்கத்திற்கும் நமக்கும் ஆண்டு இரு கட்சிகளும் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நாட்டு மக்களுடைய உணர்வுகள். நீங்கள் அதை கேட்கக்கூடும். ஏன் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சிறந்த ஆட்சியை தரவில்லையா என்று கேட்கக்கூடும். அதைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலே குறிப்பாக அவர்களுக்கு பிறகு 17 ஆரம்பித்து இன்று வரையிலும் இருக்கின்ற ஆளும் கட்சியாக இருந்தவர்கள் தங்கள் பணிகளை மக்கள் பணிகளை சீரோடும் சிறப்போடும் எடுத்துச் செல்லவில்லை என்ற கருத்துக்கள் அங்கே வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. அது அவருடைய விருப்பம். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதில் அவர்கள் விருப்பம் எந்த இயக்கத்தில் வேண்டுமானாலும் சென்று கொள்வது அவருடைய விருப்பம். எங்கிருந்தாலும் வாழ்க.